9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா, பிறப்பின் ரகசியம் அந்த எபிசோட பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புனர்பூசம், 2வது ஆயில்யம், அப்புறம் பூசம் இருக்கு. புனர்பூசத்துல இறுதிய ஒரே ஒரு பாதம் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அது குணாதிசயங்களோட எப்படி இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா கடகராசியில் 3 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பும் அவங்களுடைய எதிர்காலமும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கடகராசி, அதில் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ளதான் இருக்குது. இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யாருங்க? நவகிரகங்களில் 9 கிரகங்களில் முழு சுபர். அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறப்பதே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு புண்ணியம். அதே குரு பகவான் கடகராசியில உச்ச பலமும் அடைகிறார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் அப்படிங்கிறது, அந்த நட்சத்திரத்தில் பிறப்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த யோகம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தர் கெட்டு போகணும் கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க. அது போக தான் வாழ பிறரை கெடுக்காதே அப்படிங்கிற பாலிசி அவங்களுக்கு ஒத்து வரும். அது போக தெய்வ நம்பிக்கை, எது வந்தாலும் அந்த இறைவனே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அனுகிரகம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. இப்போ நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, இல்லை அவங்கள அடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்களோ இல்லையோ, உங்களை பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மனசு அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துல படிப்புல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா புனர்பூஷம் குருவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குரு தசையில பிறக்கிறாங்க, 4ஆம் பாதத்துல பிறக்கிறாங்க. அது பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு அப்புறம் சனி திசை வருது. இது அவங்களுக்கு சரி இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கடன்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தகுதியும் இவங்ககிட்ட இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே இவர் தான் செய்யறாரு. சிறப்புங்க ஐயா. ஐயா, அடுத்து ஆயில்யம். ஆயில்யம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களாகப்பட்டது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் பகவான் அப்படிங்கிறது வித்தை காரகன், தொழிலுக்கு அதிபதியும் அவங்க தான். அப்போ பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களும் சிலர் மேதையா இருக்கிறாங்க, படிக்காதவர்களும் இன்னைக்கு பிசினஸ் பண்ணி இன்னைக்கு பல கோடிகள் சம்பாரிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதே சமயத்துல படித்தவர்களும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கெட்டு போயிடுவாங்களா? வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படி இல்லை. இந்த புதன் மட்டும் அவங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர்கள் கெட்டிக்காரர்களாய் வாழலாம். அது போக அந்த புதன் ஆகப்பட்டது இவங்களுக்கு 3க்குரிய ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எதை எடுத்துட்டாலுமே இவங்க சாதிப்பாங்க, சம்பாதிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே தான் பார்த்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் அந்த பிடிவாத குணமும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதிச்சு இன்னைக்கு நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பா, அம்மா, அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இவங்க மக்கள் மேலேயும் பாசம் இருக்கும், பற்றுதல் இருக்கும். இவங்க அப்பா மேலேயும் நல்ல பார்த்தீங்கன்னா மரியாதையும்
நல்ல வந்து ஒரு அதாவது அதாவது இவங்க அப்பா அம்மாவை மதிக்கக்கூடிய அந்த தன்மையும் அவங்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரு மனசும் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மக்களால் அதாவது வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஏதாவது ஆணாலேயோ இல்லை பெண்ணாலேயோ அந்த ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயசு வரும்போதோ இல்லை பெண்ணுக்கு திருமண வயசு வரும்போதோ இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை அவங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் கொண்ட பூச நட்சத்திரம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது கர்மகாரகன். அப்போ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையைத்தான் பேசுவாங்க, எங்கேயுமே நியாயமாக இருப்பாங்க. அது போக இவங்க நியாயமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரைட்டு. அது போக இவங்களுக்கு நியாயமாக இருப்பவர்களைத்தான் பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல உறவுக்காரங்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லவர்கள் அல்ல. ஒரு மனுஷன் இருக்கான ஏதோ ஒரு பத்தில் பொய் பேசுவாங்க, பிரட்டு பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கோசரம் கொஞ்சம் பொய்யும் பிரட்டும் இருக்கும். அந்த பொய்யும் பிரட்டும் இவங்களுக்கு பிடிப்பது இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைத்து கஷ்டப்பட்டு நேர்மையான விதத்தில் சம்பாரித்து நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லஞ்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போகிறது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லஞ்சம் வாங்கித்தான் பிழைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க, விரும்புறதும் இல்லை. சிறப்புங்க. இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் இருக்கு. ஸோ இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படிங்க? கடகராசியில் பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 170% பேரை கடகராசியில் பிறந்தவங்களை பாதிச்சிருக்குது. ஏன்னா வந்து கடகராசிக்கு 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு, 8ஆம் இடமும் சனி பகவானுடைய வீடாக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. அப்போ அந்த சனி பகவான் கெட்டு போய் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டில் இருந்தாலுமே அந்த மனைவி மேலே பாசமும் அந்த மனைவிக்கு கணவன் மேலே பாசமும் இது நல்லா நிறைஞ்சிருக்குது. அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே சனி இவங்க லக்னத்திலேயே இருக்கும். அப்போ லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தான சனி பார்க்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சனி பகவானால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது 32 வயசுக்கு மேலே தான் அந்த திருமணமே நடக்கும். அப்போ அதற்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு நடக்காது. அதற்கு முன்னாண்ட இவங்க ஏதாவது ரூபத்தில் பங்கப்பட்டுருவாங்க. செய்யாத தப்பு செஞ்சேங்கிற பேர் வரும், போகாத வழியில் போனேங்கிற பேர் வரும். சிலருக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அதாவது சனி பகவான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும்போது இவங்க ஜாதகத்தில் இவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. சிறப்புங்க. பொருளாதார வளர்ச்சி எப்படிங்க இருக்கு? பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கடகராசி சந்திர பகவானுடைய அனுகிரகம். அப்போ இந்த சந்திர பகவான் ஆப்பட்டது வளர்வதும் தேவதுமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதே கடகராசியில் பிறந்து டாக்டராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. அதுபோக நிறைய பேர் சொத்து சம்பாரித்து நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய மக்களால் கண்டிப்பாக சில குழப்பங்கள் அடைஞ்சே தீர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மக்கள் ஒரு 27 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்கன்னா அவங்கனால இவங்களுக்கு மன வேதனையோ மன கஷ்டமோ கண்டிப்பாக வரும். திருமண வாழ்க்கை இல்லைன்னா பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தில் இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆனால் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அந்த மன நிறைவோ அந்த மன சந்தோஷமோ இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. அடுத்தவங்க மேலே அந்த நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை இவங்களுக்கு படிக்கிறது இல்லை.
அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை நம்புவது, அடுத்தவங்களையும் இவங்க அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக கூட இருக்கலாம், இவங்க ரிலேஷனாக கூட இருக்கலாம், இவங்களை நம்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். யாருமே முழுசாக நம்பக்கூடாது. சிறப்புங்க ஐயா. ஐயா அதை பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களோட நெகட்டிவான விஷயம் எதை பார்க்குறீங்க, எதை மாற்றிக்கலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் எடுத்துட்டோம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க, எல்லாத்து மேலேயுமே பாசம் வச்சிடுறாங்க. ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா முழுசாக அவங்கள நம்பிடுறாங்க. அதனால் இவங்களுடைய மனசை கொஞ்சம் மாற்றிக்க சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒருத்தரை முழுசாக நம்பி அவங்கனால ஒரு துரோகம் இவங்களுக்கு நடக்கும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இவங்களுக்கு இல்லை. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை மேலே அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. சிறப்பு ஐயா. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு நீங்கள் இருக்கு. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா, கடகராசியில் பிறந்தவங்க சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போ அந்த சந்திர பகவானுக்குன்னு ஒரு கோயில், திங்களூரில் சந்திர பகவானுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கோயில் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் சந்திர பகவானுக்கு கோயில் இருக்குது. அது திங்கட்கிழமை நாளில் வளர்பிறை அன்னைக்கு திங்கட்கிழமை நாளில் போய் அந்த சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பங்கள் போட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி, இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வெள்ளை புஷ்பங்கள் போட்டு சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பலிக்கும். சிறப்பு. நல்லாவும் இருப்பீங்க. சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.